என்னுடைய கணவர் என்னை விட்டு போன நாள். நான் அரியலூர் மாவட்டம், என்னோட கணவர் கிருஷ்ணகிரி மாவட்டம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் தேர்ந்தெடுக்க போன இடம் திருப்பூர் தான். நானும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் முடித்து, என்னுடைய கணவரும் எம்பிஏ முடித்து 2 பேரும் நல்ல ஒரு வேலையில் இருந்தோம். 2 பேரும் பக்கத்து வீட்டில் தான். நாங்கள் என்னோடய வீடு என்னோட கணவர் வீடும் பக்கத்து வீடு தான். நல்லா படிச்சிருந்தாலும், நல்ல வேலையில் இருந்தாலும், சொத்து உரிமைகள் இருந்தாலும், ஆனால் எனக்கு எதிராக நின்னது என்னன்னா சாதி தான் எனக்கு இன்னமும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நான் ஒர்க் பண்ண இடத்துல கூட நீ என்ன படிச்சிருக்கன்னு ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க. நீ எத்தனை டிகிரி முடிச்சிருக்கன்னு கேட்க மாட்டாங்க. நீ எந்த ஊருன்னு கேட்க மாட்டாங்க. என்ன மாவட்டம்னு கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா கேட்பாங்க? நீ நம்ம இனமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் போராடி எங்களோட குடும்பத்துக்காக பெண்கள் நிறையா திருப்பூரில் போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பெண்கள் தான் உழைச்சி கொண்டு இருப்பாங்க. நம்மளோட அவங்க நான் ஒரு ஸ்டாஃப் கேட்டகரியில் இருந்தாலும், அவங்க லேபர் கேட்டகரியில் இருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? ஃபஸ்ட்டு நீ நம்ம இனமா, நம்ம சாதியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் எதிர்த்து போராடி நம்ம குடும்பத்துக்காக நம்ம நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னு எனக்கும் அவருக்கும் 2022 அதிகபட்சமாக 1 வருஷம் தான் நான் அவரை காதலிச்சு அவங்க வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என் பையனை நீ மேரேஜ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு நிறைய போராட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் என்னோட காதல் உண்மையான காதல். எந்த ஜாதி நின்னாலும் நான் அவரை திருமணம் மட்டும்தான் செய்வேன். நான் வேற யாரும் எங்கள் வீட்லையும் நான் போராடினேன். எங்கள் வீட்லையும் இல்லைம்மா இது மாதிரிலாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு எங்கள் வீட்லையும் சொன்னாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான்